வணக்கம். அன்பு லயன் நண்பர்களுக்கு நமது லயன்ஸ் கிளப் பல்வேறு விதமான நலத்திட்டங்களை எடுத்து செய்யவிருக்கின்றது. இந்த வருடம் நாம் எல்லோரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் என்னை பொறுத்த மட்டில் லயன்ஸ் கிளப் என்பது ஒரு வள்ளலார் ஆரம்பித்த சன்மார்க்க சங்கம் என்று சொல்லலாம். சன்மார்க்க சங்கம் என்றால் என்னவென்று தெரியும். சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று சொல்லுவார். சமரசம் ஈக்குவல், சுத்த தெரியும், சுத்தம். சன்மார்க்கம் எல்லாமே ஒன்றுதான், எல்லா மார்க்கங்களும் ஒன்றுதான். சங்கம் கூடும் இடம். இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்பது நமது லயன்ஸ் கிளப்புக்கு முழுவதுமாக பொருந்தும். ஏனெனில் நீங்களே பார்த்திருப்பீர்கள் எந்த அளவுக்கு நாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு நாம் பேசுகின்றோம், என்ன பேசுகின்றோம் என்பதை பற்றி பாருங்கள். மற்றவர்களுக்கு, சமுதாயத்திலே நலிந்தவர்களுக்கு நாம் எந்த அளவு உதவி செய்ய முடியும் என்பதை பற்றித்தான் பேசுகின்றோம். அங்கே வேறு எதுவுமே பேசுவதில்லை, இல்லையா? அங்கு ஒரு எந்தவித பிரிவினை பற்றியும் நாம் உயர்த்தி பேசுவதில்லை. பிரிவை பற்றியே பேசவில்லை. அது மதமாக இருக்கட்டும், மொழியாக இருக்கட்டும், சாதியாக இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி ஒரு பேச்சு கூட இருப்பதே கிடையாது. மனதிலே சுத்தமாக அங்கே பேசுகின்றோம். எந்த விதமான புறத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு அங்கே பேசுகின்றோம். அதுவும் என்ன செய்ய வேண்டும் என்றால் நலிந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே என்பது எந்த ஒரு நோக்கத்தோடு அங்கே பேசுகின்றோம். என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும் என்றெல்லாம் பேசுகின்றோம். இது ஒரு ஆன்மநேய சிந்தனை என்று சொல்லலாம். அதைத்தான் வள்ளலார் சொன்னார். வள்ளலார் சொன்ன இரண்டே விஷயங்கள், ஒன்று ஆன்மநேய ஒருமைப்பாடு, மற்றொன்று அற்றார் வழி பசி தீர்த்தல். அவ்வளோதான். ஸோ ஆன்மநேய ஒருமைப்பாடு என்பது எல்லோரையுமே சமமாக பாவித்தல் என்பது தான் ஆன்மநேய ஒருமைப்பாடு. அப்பொழுது அங்கே எந்த விதமான மனதிலே எந்த விதமான வேற்றுமைகளுக்கும் எந்த விதமான தந்திரமான சிந்தனைகளுக்கும் இடமே கிடையாது. எந்த விதமான ஒரு எதிர்மறை எண்ணங்கள், ஒரு கோபம், ஒரு வஞ்சகம், ஒரு ஏமாற்றுதல், ஒரு ஏளனம் எதுவுமே கிடையாது. ஏனெனில் எல்லோரும் ஒன்று தான் என்று பார்க்கின்றோம். அதுதான் ஒரு சமரசம் என்று சொல்லப்படுகின்றது. சுத்தம், சமரசம் என்று லயன்ஸ் கிளப்பில் இதுதானே நடக்கின்றது. அந்த மீட்டிங்கில் அதுதானே நாம் அவ்வாறு தானே பேசுகின்றோம். அங்கே பங்கெடுப்பவர்கள் எல்லோருமே எதை பற்றி பேசுகின்றார்கள்? பொழுதுபோக்குவை பற்றி பேசுகின்றோமா? இல்லை. வெளிப்புற ஒரு வியாபார வணிக சம்பந்தமான விஷயங்களை பேசுகின்றோமா? இல்லை. தன்னுடைய சுய முன்னேற்றத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்றோமா? இல்லை. நாம் பேசுவது எல்லாமே எவ்வாறு மற்றவர்களுக்கு உதவி செய்வது, அதுவும் நலிந்தவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது என்பதை பற்றி தான் பேசுகின்றோம். அப்பொழுது வள்ளலார் கூறிய ஒரு பாயிண்ட், அது முழுவதுமாக ஃபுல்ஃபில் ஆகிவிட்டது. ஆன்மநேய ஒருமைப்பாடு எல்லாம். அதே சமயத்தில் அற்றார் வழி பசி தீர்த்தல் என்பது உங்களுக்கு தெரியும். பசித்த ஏழைக்கு உணவு கொடுப்பது. நாம் ஏழைகளுக்கு பசி தீர்த்தல் என்பது இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அவர்களுக்கு பசியை போக்குகின்ற அந்த துன்பத்தை நிவர்த்தி செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், உணவு கொடுக்கலாம். அதுதான் எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். ஆனால் அந்த பசி என்பது உடல் சார்ந்த பசி மட்டுமல்ல, அது மனம் சார்ந்த பசியாகவும் இருக்கும். உடல் சார்ந்த பசியாகவும் இருக்கும், மனம் சார்ந்த பசியாகவும் இருக்கும், சமுதாயம் சார்ந்த பசியாகவும் இருக்கும். ஏனெனில் நலிந்தவர்கள் என்பவர்கள் அவர்கள் வெறும் வயிற்று உணவுக்காக நம்மிடம் ஆண்டுவது கிடையாது. அவர்களுக்கு பல்வேறு விதமான குறைபாடுகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம், இறுக்கங்கள் இருக்கலாம், மன இறுக்கங்கள் இருக்கலாம். இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்க சமுதாயத்திலே மன இறுக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் அதிகம் என்று புள்ளிவிவரங்கள் சொல்லுகின்றன. அதுவும் ஒரு பசிதான். எவ்வாறு நிவர்த்தி செய்வது? அதை அதாவது உணவு கொடுப்பதன் மூலம் வயிற்று பசியை நீக்குகின்றோம். அதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். மனத்திலே இருக்கக்கூடிய குறைபாடுகள், பசி, அதுவும் பசிதான். அதற்கும் நாம் ஒரு தீர்வு காண வேண்டும். அப்பொழுது அவர்கள் மனதிலே என்ன விதமாக ஒரு இறுக்கத்தோடு இருக்கின்றார்கள், உடலிலே எந்த விதமாக நோயாப்பட்டு இருக்கின்றார்கள், மனத்திலே எவ்வாறு பிளவுகளோடும் வேற்றுமைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டிய, அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டிய கடமை நமக்கு உண்டு. அதுதான் அவர் சொன்ன, அது வெறும் உணவு பசி மட்டுமல்ல,
மனத்தையும் சுத்தப்படுத்த வேண்டும். இதைத்தான் அதனால தான் அவர் சொன்னார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று. அவர் வள்ளலார் என்ன வாடிப்போன ஒரு சிறிய பயிரை பார்த்தா மனம் வருந்தினார். அவ்வாறு எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு பயிர் வாடிப்போனதை பார்த்தா அவர் வாடினார். வாடிப்போன பயிர்கள் என்பது நாம் எல்லோருமே ஒரு ஒரு தற்சார்பு வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். தன்னை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தன்னுடைய உயிரை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். உடம்பை மட்டும் வளர்க்கின்றோமே, உயிரை வளர்க்கவில்லையே. அப்போது நம் உயிரை வளர்க்கவில்லை என்றால் நான் வாடி போய் மாண்டு போகின்றனே, இறந்து போகின்றனே. இவைதான் பயிர்கள். வாடிப்போன பயிர்கள் என்பது மனிதர்களாகிய நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ளவில்லை, வாடிக்கொண்டே போகிறோம். என்னதான் நீங்கள் ஒரு பயிருக்கு நீங்கள் எந்த விதமாக நீங்கள் உரம் ஊட்டினாலும் சரி, தண்ணீர் பாய்ச்சினாலும் சரி, அது வாடித்தான் போகின்றது இல்லையா? வாடித்தானே போகின்றது. உங்களால் தடுக்க முடியுமா அதை? அப்போது வாடிப்போன பயிர் என்று சொன்னார், நம்முடைய உயிரை சொன்னார். மக்கள் அவர்கள் உயிர் வளர்க்க வேண்டும் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் கோடிக்கணக்கான பேர் ஒவ்வொரு பிறவியாக எடுத்து மாண்டு போய் கொண்டிருக்கின்றார்களே என்பதைத்தான் அவர் வாடிய பயிரை சுட்டி காட்டினார். நாம் அதை தீர்க்க வேண்டியது தான் நம்முடைய கடமை என்று அவர் சொன்னார். அதை தான் நாம் இங்கேயும் செய்கின்றோம். ஏனெனில் மற்றவர்களுக்கு உணவு கொடுப்பது மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களையும் நாம் தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கின்றோம். அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை தீர்த்து மருத்துவ உதவிகள் செய்கின்றோம். அவர்களுக்கு இருப்பதற்கு இடமில்லை என்றால் அவர்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கின்றோம். அவர்களுக்கு படிப்பதற்கு ஒரு உதவிகளை, பல்வேறு விதமான உதவிகளை செய்கின்றோம். எந்த விதத்திலெல்லாம் உதவி என்று செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இரண்டாவது. அற்றார் இழிபசி தீர்த்தல் என்பது என்னை பொறுத்த மட்டில் உணவு தானம் மட்டுமல்ல, அந்த உயிரை, மற்ற உயிர்களை வளத்தோடு நலத்தோடு வாழ்வதற்காக நாம் எந்த உதவி செய்தாலும் அதுதான் அற்றார் இழிபசி தீர்த்தல் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று வள்ளலார் பெயரிட்டார். அந்த வள்ளலார் பெயரிட்ட சங்கம் தான் இன்று லயன்ஸ் கிளப் என்ற பெயரிலே நடந்து கொண்டிருக்கின்றது. மெல்வின் ஜோன்ஸ் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் ஆரம்பித்த பொழுது அவர் என்ன பொழுதுபோக்கு கிளப்பாக ஆரம்பித்தார்? எந்த ஒரு உயர்ந்த சிந்தனையோடு ஆரம்பித்தாரோ அதனால் தான் இன்று இந்த 140 நாடுகளுக்கு மேலே பரவி ஒரு 15 லட்சம் உறுப்பினர்களுக்கு மேல் எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு பல்வேறு விதமான உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு உதவிகளை செய்ய வேண்டும் என்று லயன்ஸ் கிளப்புடைய மீட்டிங்கிலே ஒவ்வொரு மாதமும் கூடி அதை பற்றி ஆராய்ந்து பேசுகின்றார்கள். எப்பொழுதெல்லாம் ஒருவர் மற்றவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்றானோ அப்பொழுது அவன் ஞானியாகின்றான் என்று ஞானிகள் சொல்லுகின்றார்கள். அவன் எப்பொழுதெல்லாம் அந்த உதவியை நிறைவேற்றுகின்றானோ அப்பொழுது அவன் யோகியாகின்றான் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது என்னவென்றால், நீங்கள் என்னதான் யோகம் செய்து பலன் கட்ட வேண்டுமோ அந்த பலனை நீங்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவிகள் மூலமாக நீங்கள் அடைந்து விடுகின்றீர்கள் என்பதுதான் உண்மை. இதைத்தான் அந்த யோகிகள் சொன்னார்கள். அதைத்தான் நாம் லயன்ஸ் கிளப்பில் செய்து கொண்டிருக்கின்றோம். எனவே லயன்ஸ் கிளப் என்பது அவர் நடத்தும் மீட்டிங்கிலே கலந்து கொண்டு கூட்டத்திலே கலந்து கொண்டு எவ்வாறு நாம் உதவி செய்வோம் என்று யோசிக்கும் பொழுது அந்த லயன்ஸ் கிளப் நடக்கின்ற கூட்டம் என்பது ஒரு சத்சங்கமாகின்றது. அங்கே பேசப்படுகின்ற வார்த்தைகள் பிரார்த்தனைகள் ஆகின்றன. அங்கே வழிபடுவது என்பது இறைவனை வழிபடுவதாகின்றது. இறைவனை பற்றி பேசுகின்றோம். இறைவன் என்ன நமக்கு நியமித்திருக்கின்றானோ அதை செய்வதற்காக கூட்டம் கூடி பேசுகின்றோம். அதை சத்சங்கம் என்று தான் நான் சொல்வேன். ஏனெனில் சத் என்பது உண்மை. உண்மையை பற்றி பேசுவோம் நாம் ஆன்மீகத்திலே, அதற்கு சத்சங்கம் என்று பெயர். அதே சத்சங்கம் தான் லயன்ஸ் கிளப்போட மீட்டிங் என்று நான் எடுத்துக்கொள்கின்றேன். அப்பொழுது அந்த சத்சங்கத்திலே நாம் கலந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? கலந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? அப்பொழுது அங்கே மற்றவர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வது என்று செய்வதன் மூலம் நாம் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற வேண்டாமா? அங்கே இருக்கும் இறைவனை அங்கு அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவிகள் செய்வதன் மூலம் நாம் இறைவனுக்கு நம்முடைய நன்றியை செலுத்துகின்றோம். மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் நாம் நன்றி செலுத்துகின்றோம் அல்லவா? அதுதான் இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய பிரார்த்தனை, பெரிய அர்ச்சனை, பெரிய நன்றி, கிராட்டிடியூட். அதை செய்வோம். தவறாது எல்லாவித லயன்ஸ் கிளப் மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உயர்ந்த ஆலோசனைகளை கொடுங்கள். அது செய்யப்படுகின்ற திட்டங்களுடன் கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் உயிரை வளர்த்தவர்கள் ஆவீர்கள். நன்றி, வணக்கம்.